நீண்ட காலத்திற்கு முன் பாரசீக நாட்டை தரியு என்கிற ராஜா அரசாண்டு வந்தான். அவன் தன் ராஜ்யமெங்கும் 120 சிற்றரசர்களை நியமித்து மாகாணங்களின் ஆட்சி பொறுப்பை அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க விரும்பினான். அத்தோடு அவர்களுக்கு மேலாக 3 நிர்வாகிகளையும் நியமித்தான். அவர்களில் ஒருவன் தானியேல். அரசனுக்கு எவ்வித இழப்பும் ஏற்படாது இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த சிற்றரசர்கள் அந்த நிர்வாகிகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாயிருந்தது. தானியேல் சிறந்த ஞானமுள்ளவனும் நற்குணமும் திறமையும் உள்ளவனாக இருந்ததால் தனது ராஜ்யம் முழுவதின் மீதும் அவனை பொறுப்பாய் நியமிக்க அரசன் திட்டமிட்டான். இதை அறிந்து கொண்ட மற்றைய நிர்வாகிகளும் சிற்றரசர்களும் தானியேலின் அரச வேலைகளில் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேலோ நேர்மையுள்ளவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் கடவுள் பயம் உள்ளவனாகவும் வேலை செய்வதில் எவ்வித ஊழலும் கடமையில் அலட்சியமும் இல்லாதவனுமாயிருந்தபடியால் அவனுக்கு எதிராக எந்த குற்றமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனை அவனது இறைவனது சட்டம் தொடர்பான விடயங்களில் மட்டுமே குற்றம் சுமத்தலாம். அவனை வேறொன்றிலும் குற்றம் இழைத்தவன் ஆக்குவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். எனவே நிர்வாகிகளும் சிற்றரசர்களும் ஆலோசகர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அரசனிடம் சென்று, தரியு அரசே, நீர் நீடூழி வாழ்க. நாங்கள் எல்லோரும் வரப்போகும் 30 நாட்களில் அரசராகிய உம்மைத் தவிர வேறு தெய்வங்களிடமோ மனிதரிடமோ ஒருவனும் மன்றாடக்கூடாது. அப்படி எவனும் செய்தால் அவனை சிங்கத்தின் குகையில் போட அரசர் ஒரு ஆணை பிறப்பித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஒன்றாய் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே அரசரே, ரத்து செய்யப்பட முடியாத மேதியர் பெரிசியரின் நீதிச் சட்டத்தின்படியே அதை மாற்ற முடியாததாய் எழுதி வையும் என்றார்கள். இந்த எழுத்து மூல கட்டளை அரசனால் பிறப்பிக்கப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்ட தானியேல் தனது வீட்டிற்கு போய் மேல் வீட்டறையில் எருசலேமின் பக்கமாயிருந்த ஜன்னல் அருகே போய் தான் முன்பு செய்தது போலவே நாளொன்றுக்கு 3 முறை முழங்கால் படியிட்டு தன் இறைவனிடம் மன்றாடினான். அப்பொழுது அந்த மனிதர்கள் குழுவாக அங்கு சென்றபோது தானியேல் தனது இறைவனிடம் உதவி கேட்டு மன்றாடிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் அரசரிடம் சென்று அரச கட்டளையைப் பற்றி பேசி, அரசே, 30 நாட்களுக்கு அரசனைத் தவிர வேறு தெய்வத்திடமும் மனிதனிடமும் மன்றாடுபவன் எவனும் சிங்கத்தின் குகையில் போடப்பட வேண்டும் என்று நீங்கள் கட்டளை பிறப்பித்தீர்கள் அல்லவா என்று கேட்டபொழுது அரசன் அவர்களிடம், ரத்து செய்ய முடியாத மேதியர் பெரிசியரின் சட்டப்படி நான் பிறப்பித்த கட்டளை நிலையானது என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள் அரசனிடம், யூதேயாவில் இருந்து சிறைப்பிடித்து வரப்பட்டவர்களில் ஒருவனான தானியேல் என்பவன் உமக்கோ நீர் எழுதி வைத்த கட்டளைக்கோ கவனம் செலுத்தாமல் ஒரு நாளுக்கு 3 முறைகள் அவனது இறைவனிடம் மன்றாடி வருகிறான் என்றார்கள். இதைக் கேட்ட அரசன் மிகவும் மனம் வருந்தினான். அவன் தானியேலை காப்பாற்ற உறுதி கொண்டு மாலை வரை முயற்சி செய்தான். அப்பொழுது அந்த மனிதர் குழுவாக அரசனிடம் சென்று, அரசே, மேதியர் பெரிசியரின் நீதிச் சட்டத்தின்படி அரசர் பிறப்பிக்கும் எந்த ஒரு கட்டளையும் ஆணையும் மாற்றப்பட முடியாது என்பதை நினைவில் கொள்ளும் என்றார்கள். எனவே அரசன் உத்தரவிட அவர்கள் தானியேலை பிடித்து கொண்டு வந்து சிங்கத்தின் குகையிலே வீசினார்கள். அப்பொழுது அரசன் தானியேலிடம் வந்து, நீ இடைவிடாது ஆராதிக்கின்ற உன்னுடைய இறைவன் உன்னை காப்பாற்றுவாராக என்றான். பெரிய கல்லொன்று கொண்டு வரப்பட்டு அக்குகையின் வாயில் மூடப்பட்டது. அரசன் அந்த கல்லை தனது அடையாள மோதிரத்தாலும் தனது உயர்குடி மக்களின் மோதிரத்தாலும் முத்திரையிட்டான். பின்பு அரசன் தன் அரண்மனைக்கு திரும்பி போய் அன்றிரவை சாப்பிடாமலும் எவ்வித ஆடல் பாடல் களிப்பு இன்றியும் கழித்தான். அவனால் நித்திரை கொள்ள முடியவில்லை. மறுநாள் அதிகாலையிலேயே அரசன் எழுந்து சிங்கத்தின் குகைக்கு விரைவாகப் போனான். அரசன் குகையின் அருகில் வந்ததும் துயரமான குரலில் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, வாழும் இறைவனின் அடியவனே,
நீ இடைவிடாமல் வழிபடுகிற இறைவன் சிங்கங்களிடமிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரோ என்று கேட்டான். அதற்கு தானியேல், அரசே, நீர் நீடூழி வாழ்வீராக. எனது இறைவன் தனது தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டிப் போட்டார். அவை எனக்கு தீங்கொன்றும் செய்யவில்லை. ஏனெனில் நான் இறைவனின் முன்னிலையில் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். அரசே, நான் உமக்கு முன்னிலையிலும் ஒரு பொழுதும் எந்த தவறும் செய்யவில்லை என்றான். அப்போது அரசன் மிகவும் மனமகிழ்ந்து தானியேலை சிங்கத்தின் குகையிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் குகையிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். பின்பு அரசனின் கட்டளைப்படியே தானியேலை குற்றம் சாட்டிய மனிதர்களும் அவர்களது மனைவிகளும் பிள்ளைகளும் கொண்டுவரப்பட்டு சிங்கத்தின் குகையில் போடப்பட்டார்கள். அவர்கள் குகையின் தரையில் விழுமுன்னரே சிங்கங்கள் அவர்களில் பாய்ந்து கிழித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டன. அப்போது தரியு அரசன் அனைத்து மக்களுக்கும் இனங்களுக்கும் நாடெங்கும் பல மொழிகளை பேசுபவர்களுக்கும் எழுதியதாவது: என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். இவ்வாறு தானியேல் தரியுவின் ஆட்சி காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ஆட்சி காலத்திலும் சிறப்பாக வாழ்ந்தான். அன்பான பிள்ளைகளே, தானியேலின் விசுவாசம் அசைக்க முடியாதது. அரசன் ஜெபிப்பதை தடை செய்யும் சட்டத்தை கொண்டு வந்த போதும் அவர் கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். மரணத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு கடவுளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்தார். ஆபத்தான சூழ்நிலையிலும் ஒரு நாள் 3 முறை ஜெபிக்கும் அந்த அர்ப்பணிப்பு தானியேலுக்கு பலத்தையும் நல்ல வழிகாட்டுதலையும் கொடுத்தது. அவரோடு இருந்த மற்ற ஒருவராலும் தானியேலின் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்பு பிள்ளைகளே, எவ்விதமான பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை நம்பும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். சவால்கள் மத்தியிலும் தானியேல் கடவுள் மீது இருந்த விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை. இது நமக்கும் பொருந்தும். சிங்கக் குகையை எதிர்கொண்ட போதும் தானியேல் தைரியமாக இருந்தார். மற்றவர்கள் விக்கிரகங்களை வணங்கினாலும் தானியேல் அதை செய்யவில்லை. நாம் தவறான செயல்களை செய்யாமல் அதை எதிர்த்து உறுதியாக இருக்க வேண்டும். பயத்தின் நடுவிலும் சரியானதை செய்வதே உண்மையான தைரியம். தானியேல் தொடர்ந்து எல்லா வேளைகளிலும் ஜெபித்தார். இது பயம் அல்லது குழப்பத்தின் நடுவே கடவுளிடம் ஜெபிப்பது நமக்கு விடுதலையை தரும் என்பதை காட்டுகிறது. தானியேல் ஆபத்தான வேளையிலும் தேவ சமாதானத்தோடு கடவுள் செயல்படுவார் என்று அமைதியாக இருந்தார். நாமும் ஆபத்தான சூழ்நிலைகளிலும் தேவனை நம்புவோம். அவர் அமைதியை தருவார். தேவன் பாதுகாப்பார் என்று அவரது பாதுகாப்பில் நாம் நம்பிக்கையாய் இருக்கும்போது சிங்கங்களிடையே தேவன் தானியேலை பாதுகாத்தது போல கடவுள் நம்மை எப்போதும் பாதுகாப்பார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு பொறுமையோடு அவருக்காய் காத்திருப்போம்.